ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ குக்கரில் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வறுங்க, கொஞ்ச நேரம் அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுங்க. கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது தண்ணி ஊற்றுங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சு ஒரு 6 விசில் விடுங்க. 6 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொள்ளு நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுன்னா, இதை எடுத்து இதில் இருக்க தண்ணி ஃபஸ்ட்டு வடிச்சுக்கோங்க. இந்த தண்ணி வச்சு இந்த வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை வச்சு ரசம் வைக்கலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ளு குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேக வச்ச கொள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் புளிச்சு, நீங்கள் அறுக்க வேணாம், இந்த மாதிரி மத்து வச்சோ இல்லை அம்மியிலோ தட்டி வச்சுக்கோங்க. வரமிளகாய் ஒரு 4 எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க. அதே போல் பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. தாளிக்க கடுகு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் வதக்குறதுக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே கொள்ளு இருக்கு இல்லைங்களா, இது சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சால் நல்லா கடைஞ்சிரும், மஞ்சிரும். அதனால் இது நல்லா கடைஞ்சிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு இப்போ கொள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இதில் போடலாம். அடுத்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இது கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து நம்ம குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா பாத்திரம், அந்த டேக்ஸில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கோங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி குழம்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம சாதாரண சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறத விட மண் சட்டியில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இதோ இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு சும்மா அதிகமாக கொதிக்க வேணாம், ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா கெட்டியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க சிலர். தண்ணி மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.